யுவர் ஆனர். விஜய் தப்பு பண்ணாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அந்த சாட்சியை நான் கோர்ட்ல ஆஜர்படுத்த விரும்புறேன். நீ யாருமா? நான் மாறனோட வைஃப். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். இவருதான் நான் சொன்ன சாட்சி. நீங்க போங்க. யாரா இது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வா. சார், நீங்க யாரு? என் பேர் பாலாஜி சார். சார், நானும் விஜயும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம் சார். பாவி. ஐயா, இல்லையா, இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விஜய் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? என்னாச்சுடா உனக்கு? ஓ, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்களா என்ன? இல்ல உன்னை யாராவது மிரட்டுறாங்களா விஜய்? சொல்லு. ஏ விஜய், நான் இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லன்னா சொன்னியேடா விஜய். எனக்காக உயிரே விட்டுருவல்ல சொன்னியேடா விஜய். இது வந்து கோர்ட். உன்னை யாரும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தைரியமா பேசு. டேய், யாரா நீ? ஏன்டா என் மேல இப்படி பழி போட்டுட்டு இருக்க? ஐயா, இவங்களே பணத்தை கொடுத்து யாரையோ ரெடி பண்ணிருக்காங்க. ஐயோ, ஏய், என்னடி சொல்ற? என்னமா பேசுற? இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்தது கூட இல்ல. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. ஆதாரம் இருக்கு. நாங்க காதல் ஜோடியா எப்படி எல்லாம் சிறகடிச்சு பறந்தோன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். அதெல்லாம் பார்த்தா நீங்களே எங்க ரெண்டு பேரும் இப்பயே சேர்த்து வச்சிருவீங்க. ஆமா, இருங்க. என்னம்மா, நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஐயா, அதெல்லாம் எப்பவோ என்னைக்கோ எங்கேயோ நடந்ததுங்க ஐயா. காலேஜ்ல ஒன்னா படிக்கும் போது நாங்க பழகினது உண்மைதாங்க ஐயா. ஆனா நாங்க அப்பவே பிரிஞ்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவரை பார்த்தது கூட இல்லைங்கய்யா. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கலாம், அதுக்காக விஜய் குற்றவாளி ஆயிட முடியாது. இந்த வழக்குக்கும் உங்க காதலுக்கும் என்ன சம்பந்தம்? அதானே. இப்போ அவங்க இன்னொருத்தர் மனைவி. எல்லாருக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி தான் உங்க காதல். அதெல்லாம் அந்த வயசுல வர்றதுதான். காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. நன்றி ஐயா. விஜய் விஜய், நம்மள யாருமே இனிமே பிரிச்சிட கூடாதுன்னு நீயே என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணல. அத கூட மறந்துட்டியாடா செல்லம்? அப்பா, என்னது கல்யாணமா? ஐயா, கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே விஜய் என்னோட பொண்டாட்டிங்க ஐயா. அவர் போய் சொல்றாருங்க ஐயா. அதெல்லாம் உண்மை இல்லையா, நம்பாதீங்க ஐயா.
நீங்க என்ன சொல்றீங்க பாலாஜி? நானும் விஜயும் காலேஜ் படிக்கும் போதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இல்லங்க ஐயா. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு யுவர் ஆனர். என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதாங்க சார். சூப்பர் பாஸ். ஓகே. கடவுளே 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 கடவுளே. நாளைக்கு போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வருவோமா? நான் போலான்ட்டு இருக்கேன். நீயும் வந்தா நல்லா இருக்கும். பார்த்து என்ன பேசணும்? ராகவனை பத்தி தான், வேற என்ன? மரா, கண்மணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒருத்தர அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டா. அப்படி நம்பிட்டா அவங்களுக்கு உயிரே கொடுப்பா. அப்படிதான் அவ மாமாவை நம்பியிருக்கா. அந்த வலி அவளுக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருக்கும். அவ்வளவு சீக்கிரம்லாம் போகாது. மரா, அவ சரியாக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்டா. அவளே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவா. அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுவும் கரெக்டு தான். ராகவனை பார்த்தாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. நாம மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். அவரு நீங்களும் கார்த்தியும் சந்தோஷமா பாத்துக்கோங்க. ஆனா மத்தவங்களோட நீ யோசிக்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கே. அது அப்படிதான். சும்மாவா சொன்னாங்க வீர அண்ணா யூனிக்னு? உண்மையிலேயே எல்லாரை விட ஸ்பெஷல் தான் நீ, எல்லா விதத்திலையும். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. மரா, அக்கா